வணக்கம் கிப்டி. எண்ணூர் விரைவு சாலையில் பைக் சாகசம் செய்து ரீல்ஸ் செய்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட 3 இளைஞர்களை எண்ணூர் போலீசார் தட்டி தூக்கியுள்ளனர். சென்னை எண்ணூர் தாழங்குப்பம் பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று இளைஞர்கள் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் இருசக்கர வாகனத்தில் சாகசம் ரேஸ் ஓட்டி அதனை வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டனர். இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதால் எண்ணூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் எண்ணூர் தாழங்குப்பம் பகுதி கடற்கரை பகுதியை சேர்ந்த ஆகாஷ், எண்ணூர் பஜனை கோவில் தெருவை சேர்ந்த பிரவீன்குமார், திருவொற்றியூர் வடக்கு மாடவீதியை சேர்ந்த தினேஷ் பாபு ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ரேஸ் ஓட்டிய பயன்படுத்திய 3 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து பின்னர் 3 பேரையும் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வட சென்னையில் பல இடங்களில் குறிப்பாக திருவொற்றியூர், தண்டையார்பேட்டை போன்ற பகுதிகளில் இருசக்கர வாகனங்களில் நம்பர் பிளேட் இல்லாமல் இளைஞர்கள் வாகனங்களை ஓட்டி செல்கின்றனர். போக்குவரத்து போலீசார் அவர்களை மடக்கி பிடிப்பதற்குள் கண்ணிமிக்கும் நேரத்தில் அவர்கள் பறந்து விடுகின்றனர். அவர்களை பிடிக்க முயற்சித்தால் அவர்கள் அவர்கள் வேகமாக சென்று விபத்து எதுவும் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் போலீசார் அவர்களை பிடிப்பதில் ஒரு அச்சத்தோடு இருக்கின்றனர். ஆகையால் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவர், நம்பர் பிளேட் இல்லாமல் ஈடுபடுபவர்கள் தான் அதிகப்படியான இந்த பைக் ரேஸ்களில் ஈடுபட்டு இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் அவர்களை பிரபலப்படுத்திக் கொள்ள வீடியோக்களை வெளியிட்டு வருகின்றனர். இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த நிலையில் தான் தற்போது எண்ணூரில் இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோவை வைத்து போலீசார் அதிரடியாக ஒரு 3 பேரை கைது செய்து அவர்களை இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். குறிப்பாக இதில் ஒரு பெண் கூட பின்னால் அமர்ந்து கொண்டு ஒரு ஆண் நண்பர் பைக் சாகசம் செய்யும் போது பின்னால் ஒரு பெண் அமர்ந்து கொண்ட வீடியோ தான் பெரும் வைரலானது. அந்த அடிப்படையில் அந்த ஆண் நண்பர், அதாவது 3 நபர்களை கைது செய்தது போல் அந்த பெண் யார் என்று கண்டறிந்து அவங்க பெற்றோரிடம் இது சம்பந்தமாக ஒரு புகார் அறிவுரைகளை கூற வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது கிப்டி.